அப்போ அங்க பாருங்க, மறுபடியும் வாசிங்க. லூக்கா 3:14. போர் சேவகர்கள் யாரை நோக்கி? அதிகாரியை நோக்கி. ரெண்டாவது பகுதி தானே இது. அவனை நோக்கி, அந்த அதிகாரி நோக்கி, அதிபதியை நோக்கி. அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே, இஷ்டம் போல வாழலாம்ல. அப்போ ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறதை அவன் உணர்கிறான். நமக்கு ஒரு தேவனுக்கு கீழே நம்ம இருக்கிறோம். ஒரு ஒரு மேனேஜருக்கு கீழே தான் வேலைக்காரர்கள் இருப்பாங்க. அந்த மேனேஜரு அந்த ஓனருக்கு கீழே தான் இருப்பான். இஷ்டம் போல செய்வதில்லை. நம்ம அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இஷ்டம் போல வாழ்வதில்லை. வேலைக்காரர்கள் எஜமான் அந்த யாரை போர் சேவரை பார்த்து நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர்கிட்ட செய்யணும். ஆண்டவர் நான் எப்படி வாழணும்? காலையில் எழுந்து ஜெபிக்கணும். ஆண்டவர் நான் என்ன பண்ணணும்? நான் எங்கே போகணும்? நான் என்ன செய்யணும்? என்ன ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு தான் செய்யணும். தேவ ஆலோசனையை கேட்கணும். அவன் ஆலோசனை கேட்குறான். அப்போ அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதுனால தான் அவர் அதுக்கு பதில் கொடுக்குறான். சிலர்லாம் நீ என்ன சொல்றது நானே கேட்குது, எனக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு வேலைக்காரெல்லாம் முதலாளி போலாயிடலாம். கடைசி என்ன செய்வான்? அந்த வேலையும் போயிடும், இருக்கிறதும் போயிடும். உள்ளதை கெட்டது நல்ல கண்ணன். அப்போ உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாரும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சைக்கியத்தான். கருடர் சொன்னதான் அது அர்த்தம் இருக்குதான். இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். நீ வேலைக்காரனா இரு, ஊழியக்காரனா இரு. தேவனா இருக்கிறாரு. அவங்கவுங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல அது மிஞ்சின நீதிமான், மிஞ்சின பதார்த்தம்னு சொல்லுவாங்க. மிஞ்சி தேவையில்லாத போய் சில விஷயங்கள் எல்லாம் மூக்கு நுழைக்கக்கூடாது, தலையிடக்கூடாது. சில குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா அதில் தலையிடக்கூடாது. ஒரு சபையில் ஒரு பிரச்சனைனா அந்த சபையில் அந்த விசுவாசிகளை போய் புகுந்து நீ போய் நுழையக்கூடாது, மூக்கு நுழைக்கக்கூடாது. மூக்கு அறுபட்டு தான் போகும், வெக்கப்பட்டு போவாய். நம்மளை வெக்கப்படுத்திடுவோம். ஆண்டவர்கிட்ட ஆலோசனை பண்ணணும். தேவ ஆலோசனை. சுயமாய் மாமிசமாக முடிவெடுக்கக்கூடாது. ஆவிக்குரியவர்கள் ஜெபிக்கணும், உபவாசம் எடுக்கணும், தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கணும். அவன் யாரிடத்துல யார்கிட்ட ஆலோசனை கேட்டான்? வேலைக்காரன். போர் சேவகர்கள் எஜமா அந்த அதிபதியை நோக்கி. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கணும். ஊழியக்காரர்கள் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கணும், ஜெபிக்கணும், உபவாசம் எடுக்கணும். அவர் சொல்றபடி தான் நம்ம நடக்கணும். நம்ம இஷ்டம் போல நடந்தால் நம்ம அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு போவோம். உலக பிரகாரமான முடிவு எடுக்கக்கூடாது. உலகத்தார போல நம்ம செயல்படக்கூடாது. சிலர்லாம் செய்வோம், வா போய் நம்ம பந்து பண்ணலாம், மறியல் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், தேவ ஜனங்கள் உலகத்தார போல செயல்படக்கூடாது. அங்கே வெக்கப்படுத்திடுவாங்க. தோல்விதான் கிடைக்கும், வெற்றி கிடைக்காது. தேவன் கொடுக்குற ஆலோசனை அதைப்படி நடக்கணும். அமைதியாக போயிடு. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னா யுத்தம் பண்ணுவேன். அவருடைய ஆலோசனை விட்டு போய் கோர்ட்டு கேஸு ஸ்டேஷன் அப்படின்னு போய் அலைஞ்சு திரிஞ்சுன்னு கூடாது. ஒருவேளை ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவருக்கு தான் முக்கியம் தரணும். ஆண்டவரை நீங்கள் பார்த்தீங்க, இந்த வழக்கை நீங்கள் பார்த்தீங்க, இந்த பிரச்சனையை நீங்கள் பார்த்தீங்க, அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். அல்லேலூயா. அப்போதான் அவர் என்ன செய்யறாரு? அந்த போர் சேவகர் அந்த அதிபதி என்ன சொல்றாரு? அப்புறம் பதில் என்ன கொடுக்குறாரு? அதற்கு அவன் கேட்டதுனால, கேட்காத விட்டுருந்தாக்கா சொல்லிக்க மாட்டாரு, செவி கொடுத்துருக்க மாட்டாரு. கேட்டதுனால தான் செவி கொடுக்குறான். ஆண்டவர்கிட்ட கேட்டதான் உனக்கு செவி கொடுப்பாரு. அவர் உனக்கு பதில் கொடுப்பார். உனக்கு இங்கே நியாயம் கிடைக்கும். வாசிங்க. அதற்கு அவன் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கல் செய்யாத. நீ ஒருவருக்கு இடுக்கல் செய்யாத. நாங்கள் என்ன செய்ய வேணும்? அவனை இடுக்கல் செய்யாத. இடுக்கன்னா என்ன? கஷ்டப்படுத்தாத. அவனை கஷ்டப்படுத்தாத, அவனை வாதிக்காத, அவனை வாட்டி வதக்காத. அவன் கொஞ்சம் கடன் பிரச்சனைனா பெரிய கடன்காரன் ஆக்கிடாத. தப்பான வழியை நடத்தாத. உலகத்தான அவனை மாற்றிடாத. பாவத்துக்கு நேரம் வழி நடத்தாத. பின்மாற்றத்துக்கு ஆளாக்கிடாத. இடுக்கல் செய்யாத. அவனை சங்கடப்படுத்தாத. கண்ணீரின் கம்பளமாக ஆக்கிடாத. அந்த குடும்பத்தை குழப்பி குடும்பத்தை
கெடுத்துறாத, குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்காத, இடுக்கல் செய்யாத. அது உங்கள் மனைவி அப்படி, உங்கள் பிள்ளைகள் சரியில்லை அப்படின்னு போய் சொல்லி அந்த குடும்பத்தை சின்னாபனமாக்கிறாத. மனைவியும் கணவனையும் பிரிச்சிடாத. இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்கிறாங்க? இடுக்கல் பிரித்து விட்டுறாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ சபையில கூட துணிகரமாக செய்கிறாங்க. தேவன் கொடுக்குற ஆலோசனை அவர் கேட்டதுக்கு என்ன சொல்றாரு? நீ என்ன செய்ய வேண்டும்? ஒழுக்கமா வாழு, என்னை பின்பற்று, ஒரு கண்ணத்தை அணைச்சா மறு கண்ணத்தை காட்டு, நான் உன்னை மன்னித்தது போல நீ மன்னி, பதிலுக்கு பதில் செய்யாத, சத்தியத்துக்கு கீழ்ப்படி, பரிசுத்தமா வாழு, இடுக்கமான காரியம் தவறு அவங்களை நியாயம் தீர்க்க உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவங்களை குற்றப்படுத்த உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அவங்க அந்த குடும்பத்தை ஒன்றுமில்லாத ஆக்கி அவங்களுக்குள்ள ஒன்றுக்கு ஒருத்தர் கலகத்தை மூட்டி குறை சொல்லி அவங்க குறையை பார்த்து அவங்கள அழிக்கிறது உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இடுக்கல் செய்யாதே. தேவன் கொடுக்குற ஆலோசனை. நீ தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு அவர் சொல்றதை கேட்கணும். ஒருவருக்கும் ஒருத்தருக்கு நம்ம கிறிஸ்தவன் சொல்ல முடியுமா? நான் தேவனுடைய பிள்ளை, நான் யாருக்கும் இடுக்கல் செய்யலை, நான் என்னால் யாரும் பாதிக்கலை, எந்த குடும்பத்தையும் நான் கெடுக்கலை, குடியை கெடுத்தார்கள் என்று சொல்லப்படுறது உலகத்தில். குடியை கெடுப்பது ஒருத்தர் இப்போ உலகத்தில் இப்போ ஆண்டவர் முதலமைச்சரை பார்த்து குடியை கெடுக்கன்னு சொல்றதுப்பா, நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன், குடியை கெடுக்காததுன்னா அதில் எதுக்கு லாபம்? இழுத்து மூடிடலாம. அல்லேலூயா. இதுதான் இடுக்கல். மதுவையும் பாவத்தையும் போதைப் பொருட்களையும் தடை செய்யாமல் அதிலிருந்து மக்களை மீட்க தான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்தேன்னு ஆண்டவர் சொன்னா கேட்கணும். இடுக்கல் செய்யாத. உனக்கு அந்தஸ்தை கொடுத்தது, ராஜ்யத்தை கொடுத்தது, அதிகாரத்தை கொடுத்தது. மற்ற குடும்பம் குடித்து நடு தெருவுக்கு வந்து கணவன் இறந்து விதவை ஆக்குவதற்கு உன்னை இந்த அதிகாரத்தை கொடுக்கல. இடுக்கல் செய்யாத. நீ நல்லதை செய், நன்மையை செய், வறுமையிலிருந்து மீட்டெடு, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய், விதவைகளுக்கு உதவி செய், படிப்புக்கு உதவி செய், வேலை வாய்ப்புகளை கொடு, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழியை காட்டு. இடுக்கல் செய்யாத. நல்லதை செய்வது தான் இடுக்கல் செய்தால் நீ நல்லதை செய்யலை. நீ ஒழுக்கமாயிரு, மற்றவர்களையும் ஒழுக்கமாக வாழ விடு. இடுக்கல் செய்யாத. நீ துணிகரமாய் செய்வாய் என்றால் நான் உன்னை நியாயம் தீர்ப்பேன், தண்டிப்பேன். அல்லேலூயா. அப்போ ஒருவருக்கும் வாசிங்க. அதற்கு அவர் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கல் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டுவது. பொய்யாய் குற்றம் சாட்டினவர்கள் என்ன செய்கிறார்? ஆண்டவர் நியாயம் தீர்த்துறால. பொய்யா வாழ்ந்தவங்க, தவறாக வாழ்கிறவர்கள் யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க? நியாயம் தீர்ப்பாங்க. அப்போ அவனை போய் நான் மறுபடியும் நீ பொய்யா வாயிற ஏன் சொல்லிக்கிற? தப்பு செய்த தண்டனை. அரசாங்கம் கூட என்ன செய்த? பொய்யா வாழ்கிறவங்க, பித்தலாட்டம் பண்ணுறேன், ஏமாத்துருவேன். இப்போ என்ன செய்யலாம்? நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்தா உங்களுக்கு என்ன செய்வேன்? டபுளாக கொடுப்பேன், மாதம் அவனுக்கு கொடுப்பேன். நீ வேலையே செய்யவாடா? 1000 கோடி 5000 கோடி 1 லட்சம் கோடி சுருட்டிட்டு போயிடலாம். அது பொய் தானே? என்ன செய்வான்? அவனை சுருட்டி அவன் வாழ்ந்துட முடியுமா? இன்னைக்கு பொய்யா லட்சக்கணக்கான கோடிகளை, லட்சம் கோடி 1000 கோடி 5000 கோடின்னு பிறட்டுனவங்க பொய் பித்தலாட்டம் பண்ணவங்களே நல்லா வாழ்ந்துடுறாங்களா? ஒன்று தேவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பாரு, தண்டிப்பார். இல்லைன்னா என்ன செய்யும்? அரசாங்கம் தண்டிக்குது, ஜெயிலில் போடுது. இல்லைன்னா மக்களை தீர்ப்பு கொடுத்துட்றான். மக்கள் தீர்ப்பே மகசன் தீர்ப்புன்னு சொல்கிறான். அப்போ மக்கள் தீர்ப்பு கொடுத்துருவோம். மறுபடியும் நான் கரெக்டாக இருக்கிறேன், நீ பொய்யா இருக்கிறேன்னு ஏன் சொல்கிற? சொல்ல வேணாம். ஆண்டவர் பார்த்து அதான் தீர்ப்பு கொடுத்துறேன். இதுக்கு மேலே அவங்களுக்கு நான் தீர்ப்பு கொடுக்கணும். அவங்க கஷ்டத்தை, அவங்க பொய்யை, அவங்க பித்தலாட்டத்தை, அவங்க பிரார்த்தனத்தை, அவங்க ஊழலை, அவங்க திருட்டுத்தனத்தை, அவங்க குழப்பத்தை நான் ஏன் சொல்லிக்கணும்? கடவுளே மக்கள் மூலிமா தீர்ப்பு கொடுத்தாச்சு. இனிமேல் எனக்கு அந்த வேலை இல்லை. என்னுடைய வேலையெல்லாம் நான் எப்படி வாழணும்? நேர்மையாக வாழணும். அவங்கள போல நான் இருக்கக்கூடாதுன்னு என்ன பாதுகாத்துக்கணும். நாளைக்கு அவனுக்கு வர தீர்ப்பு எனக்கு வந்துடக்கூடாது.
அவனுக்கு வந்த நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டது போல யார் ராஜ்யமும் போயிடக்கூடாது. நான் கடவுளுக்கு பயந்து வாழணும். தேவன் சொல்வதை கேட்கணும். அந்த அதிபதி என்ன செய்ய கேட்டதுனால தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்க மறுபடியும் கேட்டதுனால. அதற்கு அவன் நீங்கள் ஒருவருக்கும் நீ இடுக்கத்தை அவன் செய்தானா நான் அதுக்கேற்ற நான் திரும்ப கொடுத்துட்டேன். அவனை தண்டிச்சுட்டேன். மக்களே தண்டிச்சுட்டாங்க. இனி நீ தண்டிக்க வேண்டியதில்லை. நீ இடுக்கம் செய்யாத. ஒருவருக்கும் இடுக்கம் செய்யாத. ஒருத்தர் கூட உன்னால ஒருவருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. உன்னால ஒருத்தரும் சாகக்கூடாது. ஒருத்தரும் மதுவுக்கு அடிமையாகக்கூடாது. பாவத்தை செய்யக்கூடாது. மதுவுக்கு அடிமையாகக்கூடாது. போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடாது. கடன் பிரச்சனையினால தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. உன்னால யாருக்கு நல்லது தான் நடக்கணும். அதுக்கு தான் உனக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்தேன். இல்லைன்னா அவங்களுக்கு வந்த நிலைமை உனக்கு வந்துடும். ராஜ்யத்தை கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். வேதம் சொல்கிறது ராஜ்யத்தை ஏற்படுத்தவும் ராஜாக்களை ஏற்படுத்தவும் அவர்களை தாழ்த்தவும் அவரால் முடியும். இல்லாதாக்கவும் அவரால் முடியும். ராஜாக்களை ஏற்படுத்துவது, ராஜ்யத்தை அதிகாரத்தை கொடுப்பது தேவன் தான். எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் தகுதியை படித்துட்டா கொடுத்துட்டா நீ இடுக்கன்னு செய்யக்கூடாது. செய்கிறவர்களுக்குரிய தண்டனை ஆண்டவர் பார்த்துக்குவார். நமக்கு நாம் தண்டிக்கப்படாதபடி நாம் கரெக்டாக தேவனுடைய ஆலோசனை கேட்டு பாவத்தை செய்யாதபடி, பாவ சாயல் நமக்குள்ள வராதபடி ஜாக்கிரதையாக வாழணும். எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி, அந்தஸ்தில் தேவன் வைத்தால் அது கேட்டபடி தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கணும். இல்லைன்னா பறி போயிடும், பிடிங்கிடுவார், நடுவீதிக்கு கொண்டு வந்துடுவார். தண்டிக்கப்படுவோம். தேவன் தண்டிக்கும் பொழுது யாராலையும் தடுக்க முடியாது. அவர் சர்வ வல்லமுள்ளதான தேவன். தப்பை தப்பாய் தண்டிக்க கூடியவர். ஒருவருக்கு இடுக்கண் செய்யாமல் வாசிங்க. ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் செய்தாமல் நீயே நம்மளே போய் நம்மகிட்ட பொய் இல்லையா, நம்மகிட்ட குறை இல்லையா, குற்றம் இல்லையா, தவறு இல்லையா, எல்லாம் நம்மகிட்ட இருக்கும்போது அவங்கள போய் பொய்யா குற்றப்படுத்திக்கிட்டு அவன் சரியில்லை இவன் அப்படி இப்படின்னு ஏன் குற்றப்படுத்துற? நம்மளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சத்தியத்துக்கு நேராய் கிறிஸ்துக்கு முன்பாக நாம் ஏறெடுத்து நம்ம சரி சமமாக இருக்கிறோமா? பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிறவனமாய் அவரை நாம் தரிசிப்பதினால், அவர் வெளிப்படும் பொழுது நம்ம அவருக்கு முன்னாடி எப்படி இருப்போம்? குறையில்லாத நிற்போமா? மற்றவர்கள் குறையை பார்ப்பதல்ல, பொய்யாய் குற்றம் சாட்ட. மற்றவர்களை குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது பொய்யின்றார். அது பொய்யோ மெய்யோ அது நம்முடைய வேலை இல்லை. நாம் சரியான வாழ்க்கை வேணும். பொய்யாய் குற்றம் செய்யாமலும் திருத்தாமல். எப்படி பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றார். சம்பளமே போதும். கிம்பளம் வாங்காத, லஞ்சம் வாங்காத. உனக்கு அதிகாரத்தை தந்த, ராஜ்யத்தை தந்த, உனக்கு என்ன கலெக்டர் ஆகிட்ட, உன்னை மந்திரி ஆகிட்ட, உனக்கு ராஜாவத்தை கொடுத்துட்ட. இருக்கிறது போதும் என்ற மனது. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. உன்னை கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிவிடும், நரகத்துக்கு போயிடுவேன். போதும் என்று மனசோடு வாழ்ந்தா போதுங்க. இருக்கிறது போதும். இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்க. எல்லாத்தையும் நீ போகும்போது சாகும்போது என்னத்தை கொண்டு போகிற? இந்த பூமியில் எதுவுமே நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. இன்னைக்கு நைட்டு தூங்கினா காலையில் எழுந்திருப்போமான நிலையில்லாத வாழ்க்கை, நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. ஏக்கர் கணக்கில் சொத்தையும் பணத்தையும், பண ஆசையும் பொருளாசையும் நிறைய பத்திரன்னு போதுன்னு வாழுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகுது. அங்கே என்ன சொல்லப்படுகிறது? கடைசி அந்த பாயிண்ட, உங்கள் சம்பளமே போதும். லஞ்சம் ஏன் வாங்குற? பொய்யா ஏன் வாங்குற? ஏன் ஏமாத்துற? பித்தலாட்டம், பிராடுதனம், அதிக வட்டி. கிறிஸ்துவ கூட வட்டிக்கு விடுறோம். மீட்ரு வட்டி, வட்டிக்கு விட்டு அவன் குடும்பமாக தற்கொலை நீ சாவறான். அதுக்கு நீ காரணமாக இராதே. அங்கே எதுக்கு காரணமாக இராதே?
கெடுதல் செய்யாதே, இடுக்கண் செய்யாதே, கெடுதல் செய்யாதே. இது இடுக்கண், கெடுதல். ஒரு கிறிஸ்தவர்கள் வட்டிக்கு விடக்கூடாது. அதை முஸ்லீம்ல சொல்றது அறாம். முஸ்லீம்ல அவர்கள் சொல்றாங்க அறாம் என்றார்கள். அதை வெறுக்கிறாங்க. வட்டிக்கு விடுவது, வட்டிக்கு வாங்குவது தவறு தான். இடுக்கண் செய்வது, இருக்கிறது போதும், சம்பளமே போதும், ஏன் லஞ்சம் வாங்கணும், ஏன் அதிக ஆசை, பண ஆசை, ஏன் அதிகம் சேர்க்கிறேன், அதிகம் ஏன் சொத்தை சேர்க்கணும். உலக ராஜ்யம், ₹1 கூட நெத்தியில் கொடுத்து கொண்டு போகணும் உலகத்தார்கள் சொல்கிறார்கள். எதுவுமே நிலை இல்லை, நிலையில்லாத உலகம். ஒரு பாட்டு இருக்குல்ல, நீ வாழும் வாழ்க்கை தான் இது வாடகை வீடு தான், இந்த காலம் கொள்ளாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கை தான் வாடகை, நீ வாழும் வாழ்க்கையே வாடகை தான். நீ இந்த பூமியில நீ வீடு, நீ கூடாரம், தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம், நீ வாடகை. இந்த சரீரம் ஒரு வாடகை. இந்த பூமியில நம்ம வாடகையா தங்கி இருக்கிறோம். ஆண்டவர் எப்போ கூப்பிடுறாரோ அப்போ இந்த வாடகை பூமியை விட்டுட்டு இந்த உலக ஆதாயத்தை விட்டுட்டு போகிறோம். இது நிலையானதல்ல, இது நிரந்தரமானதல்ல. அதுக்கே நம்ம இவ்வளோ மூச்சை பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ கண்ணு விழிச்சுக்கிட்டு பிரயாசப்பட்டு போதாது போதாது போதாதுன்னு ஏன் பேராசை, பெருநஷ்டம், உலக ஆதாயம், ஏன் நமக்கு இவ்வளோ ஆசை? ஆசை என் ஆசையெல்லாம் இயேசு, என் ஆசையெல்லாம். ஒரு பாட்டு இருக்குது, அது நல்ல பாட்டு. என் ஆசையெல்லாம் என் ஆசையெல்லாம் இயேசு. இந்த உலகத்தில் நம்ம தேவன் போதும், நிலையில்லாத வாழ்க்கை. இந்த உலகத்தை வெறுத்து வாழ்வோம். சம்பளம் போதும், நமக்கு இருக்கிறது போதும், ஆண்டவர் கொடுத்தது போதும். சிங்கக்குட்டிகள் தாட்சியாக இருந்தாலும் பட்டினியா, கர்த்தரை தேடினா பட்டினியாக இருக்க மாட்டேன். காட்டு புஷ்பங்களை உடுத்தி விற்கிற போசிக்கிற தேவன் உன்னை உடுத்தி விற்பார். ஆகாயத்தின் பச்சைகளை போசிக்கிற தேவன் உன்னை போசிப்பார். போதும் போதும் என்ற மனதே போதும். யாவும் சம்பளம் போதும், உனக்கு சம்பளம் கிடைக்கிறது வாழ்வாதாரம். இந்த உலகத்தில் வாழ்றதுக்குரிய சம்பளம் போதும். அதுக்கு மேலேயா பிராடுதனமும் பித்தலாட்டு பிராடுதனம் பண்ணி அயோக்கியதனம் பண்ணி தேவனுக்கு விரோதமான பாவ வாழ்க்கையை ஏன் சேர்க்கணும்? அதை சேர்த்து நீ என்ன சாதிக்க போற? யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அது மண்ணில் இன்னைக்கு பூமியை தோணும் முதல்ல எவ்வளோ புதையெல்லாம் கிடைக்குதுல்ல. ஆகையினால என்ன செய்யக்கூடாது? போதும் என்று நாம் வாழ்வோம். நமக்கு இருக்கிற சம்பளமே தேவன் கொடுத்ததே போதும், அந்த நிறைவோடு வாழ்ந்தா போதுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நிறைவான வாழ்க்கை இல்லை, நிறைவுபடுத்தக்கூடிய வாழ்க்கை. நம்ம குறைவுள்ளவளா, தேவனுக்கு முன்பாக நாம் குறைவுள்ளவளா இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும், யாருக்குள்ளேயும் குறை இருக்கு, உங்ககிட்டையும் குறை இருக்கு, எல்லார்கிட்டையும் குறை. நிறைவுபடுத்துவது தேவன், பரிசுத்தப்படுத்துவது தேவன், சுத்திகரிக்கிறது தேவன், ஆயத்தப்படுத்துவது தேவன். நாம் இயேசுவை மாத்திரம் பார்த்து ஓட போடும். அப்போ பவுல் சொல்றாருல, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்னா அதை பிடித்து கொள்ளும்படியாக ஆசையா தொடர்கிறேன். தேவன் என்னை பிடித்தது அவருக்காக, பரலோகத்துக்காக. நான் ஆசையா நாம் தொடர வேண்டும். இந்த ஓட்டத்தை நாம் தொடர்ந்து ஓட வேண்டும். நின்று விடக்கூடாது. மற்றவர்கள் குறைய பார்த்து நாம் நின்று விடக்கூடாது. மற்றவர்களுக்கு கேடு செய்து நாம் நின்று விடக்கூடாது. இந்த ஓட்டத்தை நாம் ஜெயமாய் ஓட வேண்டும். தேவனை மாத்திரம் பார்த்து ஓட வேண்டும். சத்தியத்துக்காக ஓட வேண்டும். பரிசுத்தமான ஜீவியம் செய்ய பிரயாசப்பட்டு ஓட வேண்டும். ஒழுக்கமாய் ஓட வேண்டும். பொய்யில்லாமல் ஓட வேண்டும். யாருக்கு கெடுதல் செய்யாத ஓட வேண்டும். போதும் என்ற திருப்தியான வாழ்க்கையோட வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் இன்னும் முன்னேற வேண்டும் என்று ஓட வேண்டும். இந்த வாலிப வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை தேவனுக்காக வாழ வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பழைய வாழ்க்கையை போதும் என்று ஓட வேண்டும். 1 பேதுரு 4:3 பழைய பாவ வாழ்க்கையை போதும். பழைய பாவத்தை எல்லாம் வெறுத்திடணும். இனிமேல் பாவம் செய்ய, பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ? பாவத்துக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். நம்மை நாமே நிதானித்து அறிவோம் என்றால் நாம் நியாய தீர்க்கப்படுவோம். நம்மை நாமே நிதானிக்கணும்.
மற்றவர்களை நிதானிப்பதல்ல, மற்றவர் குறையை பார்ப்பதல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி வாழ்கிறோம்? போதுமென்று மனதோடு வாழ்கிறோமா? போதுமென்று வாசிங்க, போதுமென்று தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நம்மை நாமே நிதானித்தறிந்து நம்ம கிறிஸ்துக்கு முன்பாக, சத்தியத்துக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய பார்வைக்கு முன்பாக நாம் எப்படி வாழ்கிறோம்? தேவன் விரும்புகிறது போல நம்ம வாழ்க்கை இருக்கிறதா? தேவன் வந்தால் நாம் சந்திக்க முடியுமா? உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? சீக்கிரமாய் வரப்போகிறார். பாவம் இல்லாமல் பரிசுத்தமான ஜீவன் செய்கிறவரை இயேசு சந்திக்க வரப்போகிறார். அவர் வரும் பொழுது நாம் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமா? நாம் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் இயேசுவை அறியாமல் இருந்தால் அது பெரிய விஷயம் அல்ல. தேவனை அறிந்த பின்பும் நாம் மறுபடி ஒரே தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் நாம் மறுதளித்து போவோம் என்றால் மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். மறுபடியும் நீ ஆண்டவர் உன்னை புதுப்பிப்பது, கிறிஸ்தவனாய் உன்னை மாற்றுவது, உன்னை பரிசுத்தமாய் மாற்றுவது கூடாத காரியம். உன்னை ஒரே தரம் பிரகாசிக்கப்பட்டாய். பரம ஈவை அவருடைய அன்பை ருசித்திருக்கிறாய். அவருடைய எல்லா மேன்மையை ருசித்திருக்கிறாய். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறாய். நீ ஆண்டவரை மறுதளித்து பின்வாங்கி போவாய் என்றால் நீ புதுப்பிக்கப்பட முடியாது. கர்த்தர் உன்னை மீட்க முடியாது. கர்த்தர் உன்னை மீட்டுட்டார், பாவத்திலிருந்து மீட்டுட்டார். நீ திரும்பி இருக்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தைப்பட்டு பிரகாசமான வாழ்க்கை. உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கு, உன் ஜீவியும் பிரகாசமா இருக்கு. உன் கிறிஸ்தவ வாழ்க்கை பின்மாற்றத்தின் வாழ்க்கையா மாறக்கூடாது. நீ பின்வாங்கி போவாய் என்றால் உன்மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. தேவன் உன்னை உன்மேல் பிரியமா இருக்கிறார். அவர் உன்மேல் பிரியமா இருக்கிறார் தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார், உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். பின்வாங்கி போவாய் என்றால் உன்மேல் ஆண்டவர் பிரியமாய் இல்லாவிட்டால் நம் நிலைமை நிர்கதியான நிர்பந்தமான நிலைமையாய் மாறிவிடும். நாம் கைவிடப்படுவோம், நரகத்துக்கு தள்ளப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை எச்சரிக்கிறார், உன்னை மீட்கும்படியாய் விரும்புகிறார். பரலோக ராஜ்யத்துக்கென்று உன்னை தகுதிப்படுத்த உன்னை அழைக்கிறார். நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவோம், மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுப்போம், தேவனை போல வாழ பிரயாசப்படுவோம். பிரகாசிக்கிற நாம் இருளடைந்து போக வேண்டாம், பாவத்துக்கு அடிமையாக போக வேண்டாம், தேவனை விட்டு வழி விலக வேண்டாம், தேவனை விட்டு பின்வாங்க வேண்டாம். தேவ ராஜ்யத்துக்கு நாம் தகுதியானவர்களாய் மாறுவோம். கர்த்தர் அவிதமாய் செய்யும்படியாக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். போதும் என்ற மனதோடு நாம் வாழ்வோம். உலக காரியத்துக்கு போதும், ஆனால் ஆவிக்குரிய காரியம் போதுமானதல்ல. அது நிறைவானது. அது பைபிள் கடலை விட ஆழமானது, வசனங்கள் ஆழமானது. அது போதும், நிறைவானது. போதும் நிறைவுபடுத்த முடியாது. அது ஆழமானது, தேனிலும் மதுரமானது. அது அதிகமாய் பைபிள் வாசிக்கிறதும், ஆண்டவரை தேடுவதும், ஆராதிக்கிறதும், பாடுவதிலும், துதிப்பதிலும் எம்மாவூர் சீசர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல இன்னும் எரிய வேண்டும். நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் போதாது. ஆண்டவரே, என்னை இன்னும் எனக்கு திருப்தி இல்லை, என் ஆவிக்குரிய ஜீவி எனக்கு திருப்தியா இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு திருப்தியா இல்லை, இது போதாது, என்ன உயிர்ப்பீங்க. உயிர்ப்பிக்கும் வல்லமையே அது நிறைவான ஜீவன். நிறைவான ஜீவனை தாங்க போதாது. எனக்கு நிறைவான ஜீவன், எனக்கு ஆவிக்குரிய ஜீவியம். என்னை மாற்றுங்க, என் சுபாவத்தை மாற்றுங்க. எனக்குள்ள பொய் இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. நிறைவான ஜீவனாக இருக்கணும். போதாது, எனக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் குழந்தைய குழந்தையா இருக்கிறேன். எனக்கு வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை, மாற்றம் இல்லை. என் நிலைமையை மாற்றுங்க. என் மாற்றத்திலிருந்து என்னை மீட்டெடுங்க. பரலோகத்துக்கு என்னை தகுதிப்படுத்துங்க.
அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், சோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம், சோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதிகரமாயுமே கத்திரிக்கை செலுத்தி சோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், பிசாசுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், பிசாசு தந்திரமானவன். உலகத்தில நமக்கு வாழ விட மாட்டான், நம்மளை அழிக்க நினைக்கிறான். நம்ம ஆத்துமா விலையேறப்பட்டது, உனக்கு தேவன் தந்த ஆத்துமா விலையேறப்பட்டது. அது விலை மதிப்பில்லாதது. உலகத்திலே நீ எவ்வளோ உனக்கு போதாதுன்னு சேர்த்து வச்சாலும் ஆனால் உன்னுடைய விலையேறப்பட்ட ஆத்மாக்கு ஈடாக தேவன் உன் ஆத்மாவை அவர் கல்வாரி சிலுவையில் உன் பாவத்துக்காக என் பாவத்துக்காக மரித்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். விலையேறப்பட்ட ஆத்மா, அழித்து விடாத. ஜாக்கிரதையாக வாழ்வோம். பிசாசு உன்னை நம்மளை அழிச்சிடுவான். நம்மளை ஆண்டவரை விட்டு பின்வாங்க செய்வான். ராஜ்யத்தை விட்டு தள்ளிடுவான். கர்த்தரை விட்டு விலக்கிடுவான். உலகத்தில் நம்மை அடிமையாக்கிடுவான். பாவத்தில் நம்மை அடிமையாக்கிடுவான். நரகத்தில் நம்மளை தள்ளிடுவான். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார். அவருடைய ஆலோசனை போதாது, ஆவிக்குரிய ஜீவியம் போதாது, இன்னும் நாம் அதிகமாய் முன்னேறி செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வார். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆவிக்குரிய ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள்வோம். பைபிள் வாசிக்கிறதை புதுப்பித்துக் கொள்வோம். தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருந்தோம். தேவ சத்தமே இல்லை, பிசாசு சத்தம் தான் கேட்குது. தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு புதுப்பித்துக் கொள்வோம். ஜெப ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள்வோம். வேத வாசிப்பை புதுப்பித்துக் கொள்வோம். தேவனுடைய அன்பை, ஆதியில் இருந்த அன்பை விட்டாய், ஆதியின் அன்பை விடாதபடி புதுப்பித்துக் கொள்வோம். ஆண்டவரோடு உறவாடுவதை புதுப்பித்துக் கொள்வோம். போதாது, இன்னும் நம்மளை வளர்ச்சி அடைய செய்வோம். மகிமையின் மேல் மகிமை அடைய நாம் பிரயாசப்படுவோம். மறுரூபமாக்கப்படுவோம். அதற்காக தேவன் உதவி செய்ய முடியாது. சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லா துதிகர மகிமை கத்திரிக்கை செலுத்தி சோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் சோத்திரம். சத்தியத்தை அறிந்து கீழ்ப்படிந்து நம்மை தாழ்மையாய் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். போதுங்க, உலகத்தில் நம்ம இங்கேயே இருக்க போறதில்லை. ஏசப்பா கிட்ட போய் சேர்ந்தா போதும். நான் கூட இன்னைக்கு இருக்கிறேன், நாளைக்கு நான் மரித்தால் நான் ஏசப்பா கிட்ட போய் சேரணும். இல்லைன்னா என் வாழ்க்கையே வீண். ஐயோ பாஸ்டர் எங்களை விட்டு போயிட்டாருன்னு மற்றவர்கள் பிரயாசப்படுவாங்க. உலகத்தை கூட சொல்லுவாங்க, ஐயோ இருக்கும்போது சொல்ல மாட்டாங்க, இது போயிட்டு பாட்டு என்ன செய்கிறாங்க, போயிட்டாரே நல்ல மனுஷன்வாங்க. அப்போ அதுக்காக அல்ல, அது மேன்மை அல்ல. நான் மரித்தால் தேவனிடத்துல போய் சேரணும். இதெல்லாம் நம்முடைய பிரயாசம் எல்லாம் வேஸ்ட், வீணு. நம்ம பிரயோஜனமே இல்லை. இவ்வளவாய் கிறிஸ்துவ வாழ்க்கை செய்து நம்ம வீணாய் போனவளாய் மாறிவிடக்கூடாது. நம்ம இன்னும் அதிகமாய் தேவனோடு கட்டப்பட்டு இசைவனைப்பாய் கட்டி கூட்டி கட்டப்படுகிற பரலோக நகரம் இசைவனைப்பாய் இசைந்திருப்போம். தேவனோடு வாழ்வோம். மனித வாழ்க்கை உலகத்தை பார்க்க வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம். ஏசப்பா மாத்திரம் பார்த்து அவரை மாட்டம் பிடிச்சு கொண்டு ஒரு ஐக்கியத்தோடு தேவனோடு நெருங்கி வாழும். அதற்கு உதவி செய்ய முடியாது. சோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் துதிகரமாய் கத்திரிக்கை செலுத்தி சோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. ஆண்டவரே